நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நேற்று இரவு விடுதியில் இட்லி சாம்பார் சாப்பிட்ட 4 மாணவிகள் வாந்தி மயக்கம் அடைந்த நிலையில் அவர்களை குமாரபாளையத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். இதனையடுத்து கல்லூரியில் உள்ள விடுதி மாணவர்கள் பலர் உணவு சரியில்லை என கூறி சாப்பிடாமல் வெளியே வந்து கல்லூரி நுழைவாயில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கல்லூரி நிர்வாகம் சார்பில் கல்லூரி முதல்வர் மற்றும் கல்லூரி தாளாளர் இடையே பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பிறகு மாணவர்கள் விடுதிக்கு சென்றனர். இதுபோன்று கடந்த 2 மாதத்துக்கு முன்பு விடுதியில் உணவு சாப்பிட்ட பலர் மயக்கமடைந்த நிலையில் விடுதி சுத்தம் இல்லை எனவும் சுகாதாரம் இல்லை எனவும் புகார் கூறிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கல்லூரி நிர்வாகம் தொடர் விடுமுறை அளித்தது குறிப்பிடத்தக்கது. விடுதியில் மாணவிகள் சாப்பிட்ட உணவில் பூச்சிகள் கடப்பதாகவும் இட்லியில் கரப்பான் பல உள்ளதாகவும் கூறி கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு விடுதி காப்பாளரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது.